உலகம் படைப்பதற்காக சொல்லித் தருகிறேன். புதிய உலகம் என்பது வெளியில் போய் சமைப்பதல்ல, வெளியில் போய் அமைப்பதல்ல. உள்ள கட்டு. உன்னை யாரெல்லாம் இப்படி பார்த்தாங்களோ அவர்களை இப்படி பார்க்கவே. அதுதான் புதிய உலகம் கட்டமைப்பது. புதிய உலகத்தை அமைத்து எழுந்து நின்று வர வேண்டும் என்றால் நீ சில விதிகளை பின்பற்ற வேண்டும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த 5 விதிகளை தாய் சொல்லுகிறேன், இந்த அம்மா சொல்றேன், வீட்டுல போய் உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். முதல் விதி, நாம் தான் பொறுப்பு. நிமிர்ந்து உட்கார்றது, முதல்ல நிமிர்ந்து உட்காருங்க. எதை கேட்டாலும் முதுகு தண்டை அப்படி நிமிர்த்தி வச்சுட்டு கேளு. கால் கட்டவரை எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். லேர்னிங் நடக்குதா, ஸ்டே அலர்ட். இங்க அங்க திரும்பி இது அதுன்னு சொல்லி தலையை சொரிஞ்சிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற சொல் அப்படி வரலாம். நீ எதையாவது பார்த்துட்டு இருப்ப, எதையாவது நோண்டிட்டு இருப்ப, அது ஒரு சுத்திட்டு போயிடும். இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன். நீ எதை இந்த உலகத்திற்கு தருகிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு திருப்பி தரும். நாம் தான் பொறுப்பு. எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் நீங்க ஆசை இருக்கு? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைதான். இங்க சிலது இருப்ப, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதோ அதெல்லாம் ஜெயிக்கணும்னு இருப்ப. அவ யாரு? அப்படி இருங்கிற நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டு வரணும், அவங்கள ஜெயிக்கணும். அப்பதான் தெரியும் மார்க்ல இருந்து தாண்டி அதிகாரத்துக்கு வருவே. நீ அப்பதான் மார்க்க தாண்டுவ. மார்க் இன்னெவிட்டபிளா வந்து சேரும், அது தவிர்க்க முடியாமல் உன்னை வந்து சேரும். நீ ஸ்டே அலர்ட். அலர்ட்டா இருந்தனா புதிய உலகம் உனக்காக படைப்பாய். உன் உலகத்திற்கு நீ அதிகாரியாக இரு. மற்ற உலகத்தை படைப்பதல்ல, உன் உலகத்தை நீ செதுக்குவது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பிசிறுகளையும் பிழைகளையும் அறுத்து போட்டு அப்படி வா, தவம் செய்து வா. நோற்பார் சிலர், பலர் நோலாதவர் தான் சொன்னாங்க. யாரெல்லாம் நோற்றுக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் தவம் செய்கிறோமோ அவர்கள் ஜெயிக்கிறோம். உன் முன்னால வந்து நின்ன, நீ எத்தனை மணி கிளம்புன வீட்டை விட்டு? எத்தனை மணி கிளம்புன சொல்லு? 6 மணி? எத்தனை மணி? 7 மணி. நான் 3 மணி கிளம்பி வந்து நிக்கிறேன் முன்னால. 3 மணி கிளம்புன வீட்டை விட்டு. அப்பதான் 6:15 ஃபிளைட் பிடிக்க முடியும் எங்க வீட்டுல இருந்து. யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வரம் வந்து சேர்கிறது. மற்றவர்கள் கையை நொடிச்சுக்கிட்டு பொறாம பேசிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னு சொல்றவன் அவன் தாங்க இருப்பான். நம்மளை பார்த்தா சொல்லுவான் மகிழ்ச்சி கொள். நம்மை பார்த்து யாரேனும் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி கொள். அவர்கள் பொறாமைப்படுகின்ற இடத்திற்கு நீ உன்னை சமைத்திருக்கிறாய், நீ உயர்ந்திருக்கிறாய். கவலைப்படவே படாத. என்னெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க தெரியுமா? பல நேரங்கள்ல எப்படி வந்திருக்கேன் நான்? 3 மணிக்கு இப்படிதான் போவேன் காலேஜுக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே எங்க டீச்சர் சொல்லுவாங்க, என் கலீக், என்ன மேடம் டல்லா இருக்கிறீங்க? யார் டல்லா இருக்கிறது? நல்ல நீ போனாலும் இந்த உலகம் உன்னை மறுக்கும். நான் ஒன்னு சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மறுக்கும், தாண்டி வேலை செய், விமர்சனம் செய்யும், கடந்து வேலை செய், பாராட்டும், நிக்காத, கடந்து வேலை செய், பின்பற்றும். இதுதான் வழி. எங்கேயும் நின்னுடக்கூடாது. திட்டுனா நின்னுடுங்க சிலதுங்க. 1/2 லிட்டர் வரும். அவமானப்படுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஒருத்தன் சொல்றோம், அழுதுகிட்டே இருந்தான் ஒருத்தன். என்னடா 3 நாளா அழுகுறேன், கேட்கவே இல்லையா நீங்க? என்ன நேத்து வந்தவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான். சரியாதான் சொல்லியிருக்காருன்னாரான் குரு. நீங்களுமா? ஆமா, 15 வருஷமா என் ஆசிரமத்தில் இருக்கிற. நேத்து வந்தவன் உன்னை முட்டாள்ட்டான். நேத்து வந்தவன் முட்டாள்னு சொன்னதுக்காக நீ அழுகுறனா? நீ முட்டாள் தானே. விமர்சனங்களை எதிர்கொள். தேவையாக இருந்தால் திருத்திக்கொள். எதிர்த்து பேசாதே. டோன்ட் ரியாக்ட், டு ரெஸ்பாண்ட். புதியதோர் உலகம் படைப்பாய். டு ரெஸ்பாண்ட். யாரையும் பார்த்து கோபப்படாத, யாருக்கும் பகை கொள்ளாத, நடந்து போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். பாம்பை தேடி போகாத. நீயா படம் இல்ல ஊன்னு ஊதனா வந்து திரும்பி கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்பை தேடி போகாத. கடிபட்டு விட்டாயா, விஷத்திற்கு முறிவு செய். புதியதோர் உலகம் படைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். நீ எதை தருவாயோ இந்த பிரபஞ்சம் உனக்கு அதையே திருப்பி தரும். நம்பர் 1 விதி. நம்பர் 2 சூப்பர். இது வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காது, எல்லாவற்றையும் நாம் தான் நடத்தியாக வேண்டும்.
நாம தான் செலுத்தணும். தானா நடக்காது. சில பேர் நினைக்கிறாங்க தானா நடக்கும்னு. கிடையாது. நீ தான் எழுந்திருக்கணும், நீ தான் உட்காரணும், நீ தான் சாப்பிடணும், நீ தான் படிக்கணும், நீ தான் தூங்கணும், நீ தான் நடத்த வேண்டும். இரண்டாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். மூன்றாவது விதி, நான் ஒன்னு சொல்லட்டுமா குழந்தைகளே? நான் இப்போல்லாம் என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். இறைவா, நான் எதை மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. நான் எதை மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக. மூன்றாவது, நான் எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. இதான் என் பிரார்த்தனையா இருக்கு. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்ட்டு, யாராவது முன்னால நின்னு அப்படி உங்களை பயமுறுத்த நான் மார்க்க வச்சுக்கிட்டு பயப்படாம இருக்கக்கூடியவர்கள் யார் பயமுறுத்துறாங்களோ அவங்களை ஜெயிக்கிறாங்க. பயப்படாத, நின்னு பார், உன் மார்க் என்னன்னு பார். உன் மார்க்ல இருந்து 2 மார்க் அதிகமா வாங்கு. 70 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோ, 72 வாங்கு, அப்ப கூட ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல நீ. அப்படி 76 வாங்கு, அப்ப கூட நீ தேர்ட் ரேங்க் தான். 78 வாங்கு, அப்ப கூட நீ தேர்ட் ரேங்க் தான். ஒருவேளை நீ 78 வாங்கும் போது 98 வாங்கினது 92 வாங்கிச்சுன்னு வச்சுக்கோ, அது ஃபர்ஸ்ட் மார்க் தான். நான் சொல்லட்டுமா, நான் ஜெயிக்கிறவ. 98ல இருந்து 92 அவ தோக்கறா, 72ல இருந்து 78 நீ ஜெயிக்கிற. ஸ்ட்ராட்டஜி, ஷோ ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். நான் 55 மார்க் தான் 10th. ஆனா யூனிவர்சிட்டி விட்டு வெளியில வரும்போது ஐ அம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒரே சிட்டிங் தான் யூஜிசி கிளியர். 5 வருஷம் கரெக்டா PhD கரெக்டா அந்த டைம்ல ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுதான் புதிய உலகம். யாரையோ பார்த்து எதையோ வைத்துக்கொண்டு மீனாக இருக்கிற நீ மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யாத. காத்திரு, உன் கடல் உன் முன்னால் வரும், அப்போ நீந்து. இந்த அம்மா சொல்ற இந்த வார்த்தையை மட்டும் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. இந்த மூன்றாவது விதி இருக்குல்ல, பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. பெருங்கடல் தான், நான் மீன் குஞ்சுதான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. பெருங்கடலை அசைத்து பார் என் குழந்தையே, உனக்கான உலகத்தை நீ படைப்பாய். பெருங்கடலை அசைக்கணுமே. நான் மீன் குஞ்சு தானே, என்னுடைய துடுப்பு சின்னது தானேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துறாத, அசைத்துக் கொண்டே இரு. நான் சொல்றேனே, இந்த அளவிற்கு உட்கார்ந்ததே உன்னுடைய அசைவை பெருங்கடல் கண்டு ஓரளவு தன்னை அதிர வைத்திருக்கின்ற காரணத்தினால் தான் உனக்கு இந்த சீட்டே கிடைச்சிருக்கு. அது தெரியுமா உனக்கு? இந்த கடல் எல்லாம் அசைந்திருக்கிறது, இல்லனா இந்த சீட் உனக்கு கிடையாது. கவனம், யாரும் உனக்கு போட்டி கிடையாது. ஜெயிச்சுக்கிட்டே வா, அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விதியை நான் சொல்லி முடித்தேன். நான்காவது விதி, நாம் மாறும்போது சிலது மாறும். நாம் மாறும்போது சிலது மாறும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. மற்றவர்களே மாற வேண்டும் என்று நினைக்காதே. நீ மாறுகின்ற பொழுது பல விஷயங்கள். ஒருத்த யோகா பண்ணிக்கிட்டே இருந்தானா, குருநாதர் கிட்ட கேட்டானா, நான் யோகா பண்றேன், எனக்கு நல்லதான்னு. நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னாராம். அவரு சைலண்டா இருப்பான்ல, ஒன்னும் செய்ய மாட்டானே. நீ மாறினால் எல்லாம் மாறும். ஐந்தாவது விதி, கடைசி விதியை சொல்லுகிறேன். நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. புதுசா ஒன்று விழாது. நேற்று என்ன செய்தாயோ இன்றைக்கு நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ எதை செய்கிறாயோ நாளை அதை அறுவடை செய்ய வேண்டும். நேற்று, இன்று, நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள். ரொம்ப சூட்சமமா ஒரு விஷயம் சொல்ற, ரொம்ப பெரிய ஆடியன்ஸ்க்கு சொல்ற வார்த்தை நான். ஆனா எனக்கு என்னன்னா, விதை தானே, விதைச்சிட்டு போறேனே. விதைத்தவர்கள் தூங்குகிறார்கள், விதைகள் தூங்குவதே இல்லை, அது முளைக்கிறது. எனக்கு விதை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை. ஏன் தெரியுமா? பாரு, மண்ணுல புதைக்கிறாங்க, புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிரா கிளம்புது பாரு, மேல பொள்ளந்துகிட்டு கிளம்புது பாரு. அது கிளம்பும் பொழுதுதான் நீ அந்த பச்சையை பார்ப்ப. ஆனால் உள்ளே வெடிக்கின்ற விதையை எப்பொழுதேனும் வாய்ப்பு கிடைத்தால் பார். உள்ளே சிதைந்து அழியாமல் உன் பச்சையை நீ வெளியில் கொண்டு வர முடியாது என்று சிறிய செடி நமக்கு சொல்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு ஒன்னும் செய்ய முடியாது. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், இந்த கொள்ளிக்கட்டையினுடைய யூசேஜை குறைச்சிக்கோ. கைத்தட்டுகிறீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்லது
பாதிப்பை அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதையே பார்த்துட்டு என்கிட்ட இருக்குது 512 GB. என்ன வேணாலும் நான் செய்யலாம். ஆனா நான் செய்யறது இல்லைங்கிறதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். இவர் கூப்பிட்டு இருக்காரு இல்ல, என் பேக்ல பணம் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிப்பதில்லை, அதனால தான் பணம் இருக்கிறது. படிக்கிறேன், படித்ததை உங்களிடத்தில் பகிர்கிறேன். ஏன் பகிர்கிறேன்? படிக்கிறேன், அதனால் பகிர்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள் சொல்றேன். நோற்பார் சிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லவா, என் மனசுல அப்படி வேர் போட்டு இருக்குது அந்த வார்த்தை. ஜெயசீலன் சாருக்கு தான் நன்றி. சொல்லட்டுமா? கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி அதுக்கு ஒரு விளக்கம் தரான், ஒரு விடியல் தரான். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏய், இவ்வளவு பெரிய வார்த்தை இப்படி சொல்லிட்டு போயிட்ட. கஞ்சி குடிப்பதற்கு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? ஏன் இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். அதன் காரணம் இன்னதென்று அறிந்து, காரணத்தை சொல்லுடா. எனக்கு இங்கிலீஷ் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். எனக்கு மேத்ஸ் புரியவே மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, புரிஞ்சிருச்சுன்னா மேத்ஸ் வந்துடும். கொஞ்சம் மெனக்கெடு. நோற்பார் சிலர், பிரமிட் இருக்குல்ல, உச்சம், காம்படிஷனே கிடையாது. ஏன் தெரியுமா? நோற்பார் சிலர். சில பேர் தான் காம்படிஷனுக்கு. காம்படிஷன்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா அந்த நோற்பார் சிலர்ல நீ இருக்கணும். அப்போதான் பலருக்கு நீ தலைமை தாங்க முடியும். இல்லார் என்று சொல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கல, உன்னுடைய எழுந்து நிற்றல் இருக்கல, அது பல நிலைகளில் உனக்கு உதவி செய்யும்.